ட்ரம்ப் சென்ற பிறகு கதவுகள் மூடப்பட்டன. ஆனால் அந்த விமானத்தில் பயணத்தில் ட்ரம்ப் இல்லை. அவர் அந்த விமானத்தின் பின்புற வாசல் வழியாக இறங்கி ஒரு அமெரிக்க ஜனாதிபதியுடைய நிலை என்பது இன்னைக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழலில் இருக்கிறதா? இந்த ஈரான் அமெரிக்கா யுத்தத்திற்கு பிறகு ட்ரம்பிற்கான பாதுகாப்பு மிக பெரிய அளவில் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றாலும் பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்களுடைய இந்த விமான பயணம் மிகப்பெரிய அளவில் சர்ச்சையாயிருக்கிறது. அமெரிக்காவுடைய பத்திரிகையான வாஷிங்டன் போஸ்ட் ஒரு கட்டுரையை வெளியிட்டது. அதில் ட்ரம்ப் செல்லக்கூடிய விமானம் பாதுகாப்பு கருதி அந்த விமானத்தில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் பயணம் செய்யவில்லை, ஆனால் அவர் பயணம் செய்தது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினார்கள் என்கிற அதிர்ச்சி செய்தியை அந்த பத்திரிகை வெளியிட்டது. அவர் பொதுவாக பயன்படுத்தக்கூடிய அந்த அமெரிக்கா ஜனாதிபதிக்கான பிரயோத்தியமான A1 விமானம் என்று சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட எல்லா வசதிகளையும் உள்ளடக்கிய அந்த விமானத்தில் தான் ஜனாதிபதி ட்ரம்புடைய பயணம் இருக்கும். சமீபத்தில் கத்தர் அரசாங்கம் அவருக்கு ஒரு போயிங் விமானத்தை பரிசாக கொடுத்தார்கள். கிட்டத்தட்ட $4000 மில்லியன் என்று சொல்லக்கூடிய அளவில், அதாவது இந்திய பணத்தில் 3400 கோடி ரூபாய் மதிப்புடைய அந்த போயிங் 747 விமானம் கத்தர் அரசாங்கத்தால் ட்ரம்பிற்கு பரிசாக கொடுக்கப்பட்டது. அது கிட்டத்தட்ட பறக்கும் வெள்ளை மாளிகை என்று சொல்கிறார்கள். பிரம்மாண்டமான படுக்கை அறை, பிரம்மாண்டமான கான்ஃபரன்ஸ் ரூம் மற்றும் எல்லா விதமான வசதிகளையும் உள்ளடக்கிய ஒரு அரண்மனை போன்ற ஒரு விமானம்தான் போயிங் 747. சமீபத்தில் துருக்கியுடைய தலைநகரான அங்காராவில் நேட்டோவுடைய ஒரு உச்சி மாநாடு நடைபெற்றது. அந்த உச்சி மாநாட்டிற்கு ஐரோப்பிய யூனியன் தலைவர்கள் வந்திருந்தார்கள். அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பிற்கும் முக்கியமாக அழைப்பு விடுக்கப்பட்டது. துருக்கியில் நடைபெற்ற இந்த உச்சி மாநாடு முடிந்த பிறகு துருக்கியுடைய தலைநகரான அங்காராவில் இருந்து அவர் பிரிட்டனுக்கு செல்லக்கூடிய அந்த சூழல். பொதுவாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் விமானத்தில் ஏறிய பிறகு பத்திரிகையாளர்களை, அங்கு இருக்கின்ற அதிகாரிகளை பார்த்து கையசைத்து விட்டு தான் உள்ளே செல்வார். இது போன்ற ஒரு நிகழ்வு நடைபெற்றது. இந்த A1 போயிங் 747 என்கிற இந்த விமானத்தில் அவர் படிக்கட்டில் ஏறி பத்திரிகையாளர்களை பார்த்து கையசைத்து விட்டு தான் உள்ளே சென்றார். அவர் செல்வதற்கு முன்பாகவே உள்ளே அதிகாரிகள் சென்று விட்டார்கள், பத்திரிகையாளர்கள் சென்று விட்டார்கள், வெளியுறவு செயலாளர்கள் உள்ளே சென்று விட்டார்கள். இறுதியாகத்தான் ட்ரம்ப் சென்றார். ஆனால் ட்ரம்ப் சென்ற பிறகு கதவுகள் மூடப்பட்டன. ஆனால் அந்த விமானத்தில் பயணத்தில் ட்ரம்ப் இல்லை. அவர் அந்த விமானத்தின் பின்புற வாசல் வழியாக இறங்கி வேறொரு ட்ரக் வழியாக, அதாவது உணவுகளை ஏற்றி கொண்டு வந்திருந்த ஒரு ட்ரக் வழியாக C-32A என்கிற ஒரு போயிங் விமானத்தில் ஏறி பிரிட்டனுக்கு சென்றார் என்கிற தகவல் தான் இன்றைக்கி உலகம் முழுவதும் பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு செய்தி. இதில் 2 விதமான அதிர்ச்சியான ஒரு விஷயம் இருக்கிறது. ஒன்று, அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பிற்கு அச்சுறுத்தல் இருக்கிறது என்பது தெள்ள தெளிவாக இன்றைக்கி உலகத்துக்கு புரிந்திருக்கிறது. இது ஆங்கிலத்தில் இந்த ஷோல்டர் டு ஏர் மிசைல் என்று சொல்வார்கள். அதாவது ஏர்ஃபோர்ஸ் ஒன்னுடைய விமானம் நேரடியாக ஏவுகணை தாக்குதலுக்கு உள்ளாகலாம் என்கிற செய்தியை அமெரிக்க உளவுத்துறை அமெரிக்க ஜனாதிபதி மாளிகைக்கு சொன்னவுடன் இந்த நிகழ்வு நடந்ததாக சொல்கிறார். காரணம், ஈரானுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2500 கிலோமீட்டர் தூரத்தில் தான் துருக்கியுடைய அங்காரா இருக்கிறது. அவர்களுடைய இந்த ஏவுகணை தாக்குதலுடைய எல்லைக்குள் தான் அங்காரா இருக்கிறது. ஒருவேளை இந்த ஏவுகணை தாக்குதல் நடைபெற்றால் அது இந்த A1 விமானம், இந்த ஏர்ஃபோர்ஸ் A1 விமானம்
போயிங் 747 விமானம் தாக்கப்படலாம் என்கிற அச்சம் அமெரிக்க உளவுத்துறைக்கு ஏற்பட்டதன் காரணமாக அவர் அவசரமாக வேறு விமானத்தில் ஏறி பிரிட்டன் சென்றார் என்று சொல்லப்படுகிறது. இதில் 2 விதமான கான்ஸ்பிரசி இருக்கிறது. முதல் கான்ஸ்பிரசி என்னவென்றால், ஒரு அமெரிக்க ஜனாதிபதியுடைய நிலை என்பது இன்றைக்கி பாதுகாப்பற்ற ஒரு சூழலில் இருக்கிறதா என்கிற கேள்வியை அமெரிக்க பத்திரிகை வாஷிங்டன் போஸ்ட் எழுப்பியிருக்கிறது. இரண்டாவது முக்கியமானது, அது மனித உரிமை சார்ந்தது. அது என்ன மனித உரிமை சார்ந்தது? இப்போ இந்த ஏர்ஃபோர்ஸ் 1 தாக்கப்படலாம் என்கிற செய்தியின் அடிப்படையில் இந்த ஏர்ஃபோர்ஸ் 1 போயிங் 747 ஒருவேளை ஈரானுடைய ஏவுகணை மூலமாக தாக்கப்படலாம் என்கிற செய்தியின் அடிப்படையில் தான் ட்ரம்ப் உடனடியாக அந்த விமானத்துக்கு பின்புறம் சென்று அந்த விமானத்தில் போவதை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திவிட்டு சென்றார். ஆனால் அதே நேரத்தில் இந்த ஏர்ஃபோர்ஸ் 1 விமானத்தில் ட்ரம்பை தவிர மற்ற அத்தனை பேரும் பயணம் செய்திருக்கிறார்கள். வெளியுறவு அமைச்சர், வெளியுறவுத்துறை செயலாளர்கள், பத்திரிகையாளர்கள், ட்ரம்புக்கு உதவியாளர்கள், அந்த விமானத்தை இயக்கியவர், இன்னும் பலர், அத்தனை அதிகாரிகளும் அதில் பயணம் செய்திருக்கிறார்கள். ஒருவேளை இந்த ஏர்ஃபோர்ஸ் 1 விமானம் ஏவுகணை மூலமாக தாக்கப்பட்டால் ட்ரம்பை தவிர, ஏனென்றால் ட்ரம்ப் அந்த மற்றொரு விமானத்தில் சென்றதன் காரணமாக ஒருவேளை தாக்கப்பட்டிருந்தால், அந்த செய்தி உண்மையாக இருந்தால், அந்த விமானத்தில் பயணம் செய்த அத்தனை பேரும் கொல்லப்பட்டிருப்பார்கள். இது எந்த மாதிரியான ஒரு கான்ட்ரவர்சியை ஏற்படுத்தி இருக்கிறது என்றால், ட்ரம்புடைய உயிரை காப்பாற்றுவதற்காக பிற உயிர்களை இவர்கள் பலிகடாவாக ஆக்கிவிட்டார்கள். இப்போ வெளியுறவுத்துறை செயலாளர் அந்த பயணத்தில் இருக்கிறார். பத்திரிகையாளர்களும் பலரும் பத்திரிகையாளர்கள் அந்த விமானத்தில் பயணம் செய்திருக்கிறார்கள். காரணம், அந்த அங்காராவிலிருந்து பிரிட்டனுக்கு இடையில் அந்த பயணத்தில் ஒரு பிரஸ் மீட் கொடுப்பதாக ட்ரம்ப் ஏற்கனவே சொல்லியிருந்த அடிப்படையில் பத்திரிகையாளர்களும் அந்த விமானத்தில் பயணம் செய்தார்கள். அப்போ ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருந்தால், அந்த ஏர்ஃபோர்ஸ் 1 விமானம் தாக்கப்பட்டிருந்தால் இவர்கள் அத்தனை பேரும் கொல்லப்படுவதற்கான வாய்ப்பு இருந்தது. அப்போ இது பிற உயிர்களை அமெரிக்க அரசு மதிக்கவில்லை. ஜனாதிபதியை காக்க வேண்டும் என்கிற அந்த நிலை சரி என்றாலும் பிற உயிர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. வெள்ளை மாளிகை அதிகாரிகளிடம் பத்திரிகையாளர்கள் கேட்டபோது ட்ரம்ப் என்ன சொன்னார் என்றால், ட்ரம்பிடமே கேட்டார்கள். வெள்ளை மாளிகையில் வைத்து பத்திரிகையாளர்கள் ட்ரம்பிடம் கேட்டபொழுது, அமெரிக்க உளவுத்துறையுடைய வழிகாட்டுதலின்படி நான் நடந்து கொண்டேன், மற்றபடி எனக்கு தெரியாது. என்னை அங்கிருந்து அப்புறப்படுத்தி வேறு விமானத்தில் அனுப்பி வைத்தார்கள். இது பாதுகாப்பு காரணமாக நடைபெற்ற ஒரு வழக்கமான புரோட்டோகால் என்று அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார். ஆனால் பிற மனிதர்கள் அந்த விமானத்தில் பயணப்பட்டதை ஏன் தடுக்கவில்லை? ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு சந்தேகம் இருந்தால் அதில் பிறரும் பயணப்படாமல் தவிர்த்திருக்கலாமே என்கிற கேள்வியை இன்றைக்கி சர்வதேச பத்திரிகையாளர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். இதற்கு வழக்கம் போல வெள்ளை மாளிகை பதில் சொல்லவில்லை. மாற்று கருத்தாக இது உளவுத்துறையுடைய ஏற்பாடு என்று அவர்கள் இந்த செய்தியை உளவுத்துறையின் மேல் பழி போட்டுவிட்டு தப்பிக்கின்ற ஒரு நிகழ்ச்சியை தான் பார்க்கிறோம். ஏற்கனவே இப்பொழுது ஈரானிலுடைய இந்த திட்டம் என்பது தான் முக்கியமானது. ஏன் அமெரிக்க ஜனாதிபதி இதுபோன்று குறிவைக்கப்படுகிறார் என்கிற கேள்வி முக்கியமானது. 2020ஆம் ஆண்டு, இந்த கொரோனா காலகட்டத்தில் 2020ஆம் ஆண்டு அமெரிக்காவுடைய அந்த ஏவுகணை தாக்குதல் இது முக்கியமானது. ஈரானுடைய தலைநகரான டெஹ்ரானில் இருந்து பாக்தாத் போகிற வழியில் அந்த விமானத்திலிருந்து வெளியே வந்த ஈரானுடைய IRGC's தலைவர், ஒரு முக்கியமான தளபதிகள் ஒருத்தர் காசிம் சுலைமானி. இந்த காசிம் சுலைமானி காரில் பயணப்பட்ட போது ஏவுகணை தாக்குதல் மூலமாக கொல்லப்பட்டார். இதுதான் முக்கியமாக ஈரான் அமெரிக்கா மேல் மிகப்பெரிய அளவில் கோபம் கொள்வதற்கு காரணமாக அமைந்த ஒரு நிகழ்வு. காரணம், காசிம் சுலைமானி ஒரு மதிக்கத்தக்க ஒரு தளபதியாக இருந்தவர். அதன் பிறகு கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி இந்த ஈரான் அமெரிக்கா யுத்தத்தில் ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி அதாவது பங்கர் பஸ்டர் மூலமாக
பங்கர் பஸ்டர் ஏவுகணை மூலமாக தாக்கப்பட்டு அவர் இருந்த இடம் முழுமையாக அழிக்கப்பட்டு அவர் கொல்லப்பட்டார். அவரும் அவர் குடும்பத்தை சார்ந்த பலரும் கொல்லப்பட்டார்கள். இது இரண்டாவது. மூன்றாவது, அவர்களுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் முக்கிய தலகர்த்தராக இருந்த அவருடைய ஜெனரல் செக்ரட்டரி, அதாவது அந்த ஈரானுடைய பாதுகாப்பு கவுன்சிலுடைய முக்கிய தளபதிகள் ஒருவரான அலி லாரிஜானி, இவர்தான் அடுத்த ஈரானுடைய ஜனாதிபதியாக வருவார் என்று சொல்லப்பட்ட ஒரு நபர். அவரும் ஏவுகணை தாக்குதல் மூலமாக கொல்லப்பட்டார். இதன் பிறகுதான் ஈரான் அரசாங்கம் ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு எச்சரிக்கையை கொடுத்தார்கள். இந்த 3 நிகழ்வுகளும் முக்கியமாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்புடைய நேரடி உத்தரவின் பிரகாரம் நடத்தப்பட்டது. குறிப்பாக இந்த காசிம் சுலைமானியுடைய மரணம் அது அமெரிக்க ஜனாதிபதியாக இருக்கின்ற ட்ரம்புடைய நேரடியான உத்தரவின் காரணமாக நடைபெற்றது என்ற செய்தியின் மூலமாகவும், அதே போன்று ஈரானுடைய உச்சபட்ச தலைவராக இருந்த அலி அய்துல்லா கமேனி அவர் கொல்லப்பட்ட செய்திக்கும் ட்ரம்புடைய நேரடி உத்தரவுதான் காரணம் என்கிற அடிப்படையிலும் அவர் மேல் ஒரு யுத்த பிரகடனத்தை ஈரான் செய்திருக்கிறது. என்னவென்றால், எப்போது வேண்டுமானாலும் ட்ரம்ப் இதற்கான விலையை கொடுக்க வேண்டும். அவர் ஆட்சியில் இருந்தாலும், அவர் ஜனாதிபதியாக பதவியில் இருந்தாலும், அவர் பதவியிலிருந்து விலகினாலும் இதற்கான விலையை அவர் தனிப்பட்ட முறையில் கொடுக்க வேண்டும் என்கிற செய்தியை ஈரானுடைய ஊடகங்கள் இதை வெளிக்கொண்டு வந்த செய்தியை நம்ம பார்க்குறோம். இப்போ இதன் மூலமாக ட்ரம்ப் இப்பொழுது ஒரு அச்சுறுத்தலில் இருக்கிறார் என்கிற செய்தியை வாஷிங்டன் போஸ்ட் தெளிவாக விளக்கி இருக்கிறது. இதன் நீட்சியாகத்தான் அவருடைய பயணம் இப்பொழுதெல்லாம் முன்பு போல் அல்லாமல் ரகசியம் காக்கப்படுவதை பார்க்கிறோம். அவருடைய வாகன பயணங்களில் அவர் பயணிக்கிறாரா அல்லது வேறொரு காரில் பயணிக்கிறாரா என்பதெல்லாம் படு ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியை அந்த பத்திரிகை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் அவர் வழக்கமாக பயணிக்கின்ற இந்த ஏர்ஃபோர்ஸ் 1, அமெரிக்க ஜனாதிபதிகள் பயணிக்கின்ற இந்த ஏர்ஃபோர்ஸ் 1 விமானம், இது ஷோல்டர் டு ஏர் மிசைல் என்கிற அந்த பதத்திற்கு பொருந்தும் விதமாக ஒருவேளை இந்த ஏவுகணை தாக்குதல் திட்டம் இந்த ஏர்ஃபோர்ஸ் 1 இருக்கும் என்கிற அச்சம் இன்னைக்கு அமெரிக்க ஊடகங்களில் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நம்ம பார்க்குறோம். காரணம் ஏன் இதை நான் சொல்கிறேன் என்றால், 2020 இந்த ஈரானுடைய தளபதி காசிம் சுலைமானி மரணமடைந்த காலகட்டத்தில் அதற்கு பதிலடியாக ஈரான் ஒரு ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. அது அமெரிக்காவுடைய இராணுவ வீரர்கள் செல்லக்கூடிய ஒரு விமானம் என்று தவறுதலாக கருதி உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் பறந்த உக்ரைனுடைய விமானம் தாக்கப்பட்ட செய்தி என்பதும் அதில் 176 சிவிலியன் கொல்லப்பட்டதும் நாம் இதில் பொருத்தி பார்க்க வேண்டும். அப்பொழுதே அவர்கள் இந்த ரிவெஞ்சை எடுக்க தொடங்கியதன் காரணமாகத்தான் இப்பொழுது இன்று வரை இந்த பாதுகாப்பு விஷயங்களில் அமெரிக்கா மிக தீவிரமாக இருக்கிறது. இன்னொரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். சமீபத்தில் வெள்ளை மாளிகையுடைய செயலாளர் கரோலின் லெவிட் அவர் தற்போது ஓய்வு பெற்றுவிட்டார். அவருடைய அந்த நிகழ்வு என்பது அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் அது நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. அவருடைய ஃபேர்வெல் டே என்று சொல்லக்கூடிய ஒரு பிரிவுபச்சார விழா ஒன்று நடந்தது. அதில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப், துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் உட்பட பல்வேறு உயரதிகாரிகள், அமைச்சர்கள் கலந்து கொண்ட நிகழ்வில் ஒரு மனிதர் துப்பாக்கியோடு நுழைந்ததையும் அது இறுதியில் பாதுகாவலரால் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டதையும் நம்ம பார்த்தோம். இப்படி தொடர்ச்சியாக ட்ரம்பின் மேல் இது போன்ற நிகழ்வுகள் நடக்கின்றன. ஏற்கனவே 2 இடங்களில் 2 நபர்கள் இதுபோன்று ட்ரம்பை தாக்குவதற்கு முயற்சித்தார்கள் என்று பாதுகாப்பு படை வீரர்களால் சுட்டுக் கொல்லப்பட்ட நிகழ்வுகளையும் நாம் பார்க்கிறோம். இது தொடர்ச்சியாக நடப்பது என்பது இந்த 2020ஆம் ஆண்டுக்கு அப்புறம், ஏன்னால் 2ஆம் முறையாக இவர் ஜனாதிபதியாக பதவியேற்ற பிறகு, 2ஆம் முறையாக ஜனாதிபதியாக பதவியேற்ற பிறகு, ஏன்னால் முதன் முறையாக அவர் 2020 வரை இருந்தார். அதற்கு பிறகு 4 ஆண்டுகள் அமெரிக்க ஜனாதிபதியாக ஜோ பைடன் இருந்தது நமக்கு தெரியும். அவர் ஜனநாயக கட்சியுடைய வேட்பாளராக இருந்து வெற்றி பெற்றவர். மீண்டும் ரிபப்ளிக் கட்சியுடைய வேட்பாளராக ட்ரம்ப் போட்டியிட்டு இந்த 2024ஆம் ஆண்டு வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம்
அவர் மேல் நடத்தப்படுகின்ற இந்த முயற்சிகள், அவருடைய இந்த முயற்சிகள் தடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன என்றாலும் அவர் ஒரு அச்சுறுத்தலில் இருக்கிறார் என்ற செய்தியை வெள்ளை மாளிகை மறுக்கவில்லை என்பது முக்கியமானது. ஆகவே இது நாம் சொல்லுகின்ற இந்த செய்தி என்பது, இந்த ஈரான் அமெரிக்கா யுத்தத்திற்கு பிறகு ட்ரம்பிற்கான பாதுகாப்பு மிக பெரிய அளவில் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றாலும் அவர் பயணங்கள் ரகசியம் காக்கப்படுகின்றன. அவர் எப்பொழுது வேண்டுமானாலும் தாக்கப்படலாம் என்கிற அச்சம் உளவுத்துறைக்கு மட்டுமல்லாமல் வெள்ளை மாளிகை அதிகாரிகளிடம் இருக்கிறது. ஆகவேதான் அவருடைய பயணம் மிக ரகசியம் காக்கப்படுகிறது என்கிற செய்தியை வெள்ளை மாளிகை நமக்கு அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறது. வாஷிங்டன் போஸ்டுடைய அந்த கட்டுரையின் மூலமாகவும் நாம் இதை மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் என்கிற செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மீண்டும் ஒரு முறை இந்த ஜியோபாலிடிக்ஸ் பல்வேறு தகவல்கள், சுவாரஸ்யமான விஷயங்களை இன்னொரு சந்தர்ப்பத்தில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அதுவரை நன்றி நேயர்களே. பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.